வணக்கம் மக்களே, குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஏங்க படம் எப்படிங்க இருந்தது? வேற மாதிரிங்க. அப்பா செலிப்ரேஷன் தான். தியேட்டர் முழுக்க படம் மொத்த சீன் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் செலிப்ரேஷன் தான். பக்காவான ஃபேன் பாய் சம்பவம். என்ன மாதிரி படங்க? அஜித் போட்டு செதுக்கு செதுக்க இருக்காருங்க நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். என்ன மாதிரி மாசு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் பாய்ன்றாங்க பாத்தியா, செதுக்கிறாப்ல. திரிப்பா இல்ல, எங்க வந்து நம்ம வந்து அந்த செலிப்ரேஷன் வைக்கிறோமோ அங்க கரெக்டா அதை பிளேஸ் பண்ணிக்கிறாப்ல. அதனால என்ஜாயா இருந்துச்சு. ஒரு சீனை என்ஜாய் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு சீனுக்கான அந்த ஃபேன் பாய் சம்பவம் வருது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு லைட்டா லேக் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. படம் பயங்கரமா கிறிஸ்பா சூப்பரா போயிட்டு இருக்கு. படத்தோட கதைக்கு நம்ம போயிடலாம். படத்தோட கதை அப்படி சொல்லிருங்க. ஓகே, படத்தோட கதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர் ஃபேமிலிக்காக அவங்களோட பையனுக்காக அவங்களோட அந்த கேங்ஸ்டர் தொழில விட்டுட்டு பண்ண கொலைக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆகிறாப்புல. சரண்டர் ஆயிட்டு ஒரு ஜெயில் தண்டனை இருக்காரு. அவங்க ஃபேமிலி பத்தில உங்க பையன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, வீட்டுல இருக்காங்க அவங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அந்த பையன் ஒரு பர்த்டேக்கும் அப்பா பாக்கணும் கேக்குறான். ஏக்கத்துல இருக்க ஒரு பையன் இவரு சரி நம்ம பையனுக்காக வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு 17 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வராப்புல. எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா இவருக்கான ஒரு கேங் இவரை பழி வாங்குன்ற மாதிரி அவங்க பையனை கடத்திடுறாங்க. கடத்திட்டு ஒரு தேவையில்லாத கேஸ் அவங்க மேல போட்டு இது பண்ணினாங்க. இவரு யாரா, நம்ம எங்க வச்ச பகை இது, பையனை வந்து தாக்குதுன்னு பார்த்தா இவரோட பகையே கிடையாது. அது இந்த அம்மா கிட்ட வந்த ஒரு பிரச்சனை இல்ல, இவங்க பையனை வந்து டார்கெட் பண்ணி அந்த பையனை வந்து ஒரு கேஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேஸ்ல இருந்து அவங்க பையனை எப்படி வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்றத இந்த கதையை. எங்க இருந்தோ ஒரு பிரச்சனை வருது, அது இவர்கிட்ட இருந்தா நடந்திருக்கோன்ற பயத்துல எண்ணத்துல ஏதோ சுத்திட்டே இருக்காப்புல ஏகே அவர்கள். ஆனா அந்த பிரச்சனை எங்க இருந்தோ வருது, அதை நம்ம சால்வ் பண்றாரு ஏகே. அவங்க பையனை காப்பாத்துறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஃபுல் கதை. படத்தோட கதையை தாண்டி நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசி ஆகணும். ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன். அவர் மார்க் ஆண்டனின்ற ஒரு படத்தை வந்து பயங்கரமான ஒரு எடிட்டு, பயங்கரமான இருக்குது. இவர் எஜே சூர்யான்னு விஷால வச்சு பயங்கரமா அந்த படம் தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலா அந்த படம் வந்து இல்ல. ஆனா வந்து ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மார்க் ஆண்டனியோட ஃபார்முலா எப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் எடிட் மாதிரி ஒன்று வரும். இவரு நம்ம கார்த்தி வாய்ஸ் ஓவர்ல வரும், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி. அதே மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்ட் பண்றாப்ல. அந்த கலர் பேட்டர்ன், அந்த ரெட்ரோ கலர் பேட்டர்ன், நான் பழைய பாடல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றது அந்த ஒரே ஸ்டைல் அவர் பண்ணதுனால ஆக்சுவலா அந்த ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சில பேர் பண்ணுவாங்க இந்த பாட்டை வந்து ஏன்டா வச்சாங்கன்ற மாதிரி. ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட தோணல, ஏன் இங்க வந்து இந்த பிளேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தோணல. எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு. அஜித் அப்போ தீனா படத்துல இருந்து இந்த பில்லா எந்தெந்த கேங்ஸ் அஜித் இருக்குதோ எல்லாமே எல்லா படமும். இப்போ விஜய் படங்கள் சில இடத்துல வந்து இப்போ ஒரு சில ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் விஜய் படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இந்த கோட் படத்துலலாம் வந்து அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. வாரிசு படத்துல அப்படிதான் இருக்கும். மாஸ்டரோட இது அண்ட் ஒரு சில படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஐம் வெயிட்டிங் அப்படி ஐம் வெயிட்டிங்னு சாமா ஒரு ஞாபகம் வருது. இந்த படத்துல இன்டர்வல் பிளாக் வேற மாதிரிங்க. அது சொல்ல வேணாம், நீ சஸ்பென்ஸ் அதை உடைக்க வேணாம். அது அந்த படத்தோட அந்த இன்டர்வல் பிளாக் நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. த்ரூ தி மொமெண்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அந்த அதையுமே சூப்பரா நம்ம குறிப்பிட்டு சொன்னா அஜித்தோட டைட்டில் கார்டு அது எல்லாருமே இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த பேட்டர்ன் டிஃபரெண்டா இருந்தது. அவருடைய பழைய கேங்ஸ்டர் படத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டு வந்து பண்றது. நம்ம அஜித் சொல்லவே வேணாம், நிறைய படத்துல கேங்ஸ்டரா நடிச்சிருக்காப்ல. பில்லா சொல்லலாம். இது வரலாறு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கையில ஒண்ணு வச்சிருப்பாருல, அது வந்து தீனால யூஸ் பண்றதுங்க. தீனால இருந்தா அதை அவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதுல இருந்து பண்றதுதான். அது எண்டு வரைக்கும் அதை கொண்டு வந்தாங்க. ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தியேட்டரிக்கல் செலிப்ரேஷன் தான். தலையோட ஓப்பனிங் அவருடைய ஃபேஸ் வந்து ரிவீல் பண்றதுக்கான ஷாட்ஸ் ஆகும். அதுவே தலை 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 அப்படின்ற மாதிரி அதுக்கே ஒரு லைட்டா ஒரு ஏத்து ஒரு இறக்கு ஒரு ஏத்து இருக்கும். எப்பயா காமிப்பீங்க எங்கால அப்படிங்கிற மாதிரி. அதாவது கண்ணு காட்டுவாங்க, நெஞ்சு வரைக்கும் காட்டுவாங்க. என்னடா தலையை காட்டல நம்ம கேட்போம்ல, அது அங்க தியேட்டர்ல எங்கடா அதை காமிக்க மாட்டீங்க தலைய. அது ஒவ்வொரு தியேட்டர்ல உட்காந்து பாக்குற ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் இருக்குன்னா இந்த டைம்ல இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் இப்படி காமிச்சா நல்லா இருக்கும், அப்படி காமிச்சா நல்லா இருக்கும்னு செதுக்கிருக்காப்ல ஆதிக் ரவிச்சந்திரன். 3 கேரக்டர், குட் வந்து ஏகே, பேட் வந்து டிராகன், அக்லி வந்து ரெட் டிராகன். அப்போ அது வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்தோட எடிட்டிங் சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருக்கு. ரொம்ப உழைச்சிருக்காங்க. வேற மாதிரி எடிட்டிங் தான் சொல்லலாம். மியூசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி வந்து
என்னங்க ஒரு பாப்பா ஒரு சேனல்லையும் வந்து கலக்கிட்டு இருக்காப்புல. இப்ப சில மியூசிக் கேட்டா அந்த ஒரு சேனல்ல போட்டா அதே ஃபீல் தான் எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இவரு பாத்தீங்கன்னா 1001 ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து அமரன்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாடல்ல இருக்கும். குட் பேட் அக்லி இவ பேக்ரவுண்ட் சவுண்ட் ஸ்கோரிங்ல இருந்து லக்கி பாஸ்கர் எல்லாம் பண்றாப்ல, என்னென்னமோ பண்றாப்ல. லக்கி பாஸ்கர் அது ஒண்ணு உச்சகட்டம். அதான் இது மாதிரி வித்தியாசமான ஜேர்னல்ஸ் வந்து அவரு செலக்ட் பண்ணி மியூசிக் பயங்கரமா ஒரு வருத்தம் எனக்கு வந்து ஒரு வருத்தம் போற போக பார்த்தா மியூசிக் டைரக்டரா இருக்கு வேலை இருக்காது. ஆல்ரெடி ஏஐ வந்து பாதி வந்து காலி பண்ணி இப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய படத்துல இருந்து பாடல்களும் ஹிட்டான ஒரு ரெட்ரோ சாங் எடுத்து நிறைய பிளேஸ் பண்றாங்க. முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல நிறைய அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன பண்ணாங்க, சரி ஃபைட்டுக்கு வந்து ஒரு சாங் தருவோம், ஒரு பிஜிஎம் மாதிரி போடுனாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு பழைய பாட்டு எடுத்துட்டு வந்து பண்ணிருக்காப்ல. அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அந்த பேஸை செட் பண்ணதே இவர் தான், நம்ம தான் ஆதிக்க வச்சிருந்தா மார்க் ஆண்டனில பண்ணிருப்பாப்ல. அந்த பஞ்சு முட்டாய் சிலை கட்டி சாங் லோகேஷ் கனகராஜ் பண்ணிருக்காரு. அத கொஞ்சம் வித்தியாசமா பாக்குற மாதிரி ஆடியன்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லா சாங்கும் ஒரு முக்காவாசி சாங் அதுல ஏறக்குறைய 4-5 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா எல்லாமே 90s ஒரு 2002 90s லெவல்ல இருக்க சாங்ஸ் எல்லாம் அப்படியே போடுறாங்க. சிம்ரனுங்க வாலிலாம் கண்ணுக்கு சிம்ரன் ரெஃபரன்ஸ் வருது, இது ஸ்னேகா ரெஃபரன்ஸ் வருது, பிரசன்னா இருக்கிறாரு. எப்பா த்ரிஷா மேம் ஆக்டிங் சொல்லி நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே நம்ம சேர்ல கிரீடமுக்கு போயிட்டு அந்த டிங் டாங் கோயில் மணி நல்லா இருந்தது. அண்ட் டோட்டலா படத்தை வந்து யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம்? அஜித் ஃபேனா இருந்தா நீங்க போய் கண்டிப்பா படம் சொல்லவே மாட்டீங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா வைப் பண்ணி தியேட்டர்ல கத்திக்கிட்டு அரட்டை அடிச்சு பார்க்கலாம். குறிப்பிட்ட அஜித் ஃபேன் இல்லங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கலாம். மூவிய தமிழ் மசாலா மூவிக்குலாம் லவ் பண்றீங்களா? அப்ப உங்களுக்கான படம் தாங்க குட் பேட் அண்ட் அக்லி. ஓகே, இதோட நம்ம இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் until this bye from விஷ்ணு அண்ட் கார்த்திக். குட் பேட் அக்லி. ஆலுமா டோலுமா ரெஃபரன்ஸ் இருக்குதே.